அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த ரமலானுக்கான முதல் கடமையை குறித்து நிச்சயம் நாம் இங்கு தெரிந்தாக வேண்டும். அதை குறித்து இப்பதிவில் நாம் விரிவாக காணலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை நெருங்கக்கூடிய நேரத்தில் ஷாபானுடைய இறுதியில் ரமலானுடைய பிறையை மிக ஆர்வமாக மிக கவனமாக காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அத்தகைய பிறையை நாமும் ஆர்வத்தோடு நாம் பார்க்க வேண்டும் என்ற அந்த மகிழ்ச்சியோடு ரமலானை நாம் பிறை காணக்கூடிய அந்த நிகழ்வை கொண்டு நாம் துவங்க வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதஹஃபது மின் ஷஅபான மா லா யதஹஃபது மின் கைரிஹி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தில் அல்லாத மற்ற மாதங்களில் இல்லாத அளவிற்கு பிறையை கவனிக்கக்கூடிய விஷயத்தில் மிக ஆர்வமாகவும் மிக கவனமாகவும் இருப்பார்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய நேரத்தில். எனவே இந்த பிறையை பார்ப்பது, அதை தேடுவது கூட ஒரு சுன்னாவாக ஒரு இபாதத்தாக நாம் பார்க்கின்றோம். என்னதான் அது ஃபர்தை கிஃபாயாவாக இருந்தாலும் கூட, ஒரு சில நபர்கள் பார்த்தால் போதும் என்றாலும் கூட, ரமலானை மகிழ்ச்சியோடு நாம் அழைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பிறை என்பது இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, நீங்கள் நோன்பை பிடிக்கக்கூடிய நேரத்தில் பிறையை பார்த்து பிடியுங்கள், மேலும் நோன்பை விடக்கூடிய நேரத்தில், அதாவது பெருநாள் அடையக்கூடிய நேரத்தில் பிறையை பார்த்து பெருநாளை நீங்கள் கொண்டாடுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, ஃபஇன் குபிய அலைக்கும், பிறை உங்களுக்கு தென்படவில்லை, மறைவாக இருக்கிறது என்றால், ஃபஅக்மிலு இத்தத் ஷஅபான ஸலாஸீன், ஷஅபானுடைய 30 நாட்களையும் நீங்கள் பூர்த்தி செய்துவிட்டு பிறகு ரமலானை நீங்கள் கொண்டாடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். இங்கேதான் நமக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ரமலான் ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு முதலில் வருவது இந்த பிறையினுடைய விஷயங்கள் தான். குழப்பத்தை கொண்டு ஆரம்பிக்குது, குழப்பத்தை கொண்டு அது ஆரம்பிக்குது. ரமலான்ன்றது குழப்பத்திற்குரிய காலம் கிடையாது. ரமலான்ன்றது சந்தோஷத்திற்குரிய காலம், ரஹ்மத்தை அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடைய இருக்கக்கூடிய காலம். அந்த காலத்தில் அதிகமாக குழப்பங்களை ஏற்படுத்துவது அது இஸ்லாமியர்களுக்கு உகந்ததல்ல. ரமலானுடைய ஒருவர் பிறையை பார்க்கிறார், யாருக்குமே தெரியல, அவருக்கு மட்டும் தெரியுது, ரொம்ப கண்ணு ஷார்ப்பா இருக்கு போல. அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? அவர் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய இமாம், அங்க இருக்கக்கூடிய காதி சாஹிபருக்கு அணுக வேண்டும். நான் இந்த மாதிரி பிறையை பார்த்துட்டேன் அப்படின்னு அவர் மாத்திரம் வந்து சொல்லணுமானா கிடையாது. கூட அவர் கூட 2 சாட்சிகளை அவர் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த 2 சாட்சிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய மார்க்கம் கூறுகிறது. அவர் களிமா சொன்னவர்களாக இருக்க வேண்டும், முதலில் முஸ்லீமாக இருக்க வேண்டும். பிறகு அவர் கூறக்கூடிய கூற்றை நம்பக்கூடிய அளவுக்கு தகுந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். சும்மா சண்டைக்கு வரக்கூடியவராக இருக்கக்கூடாது, பிரச்சனைக்குரிய நபராக அவர் இருக்கக்கூடாது. அவர் உண்மையான நபராக இருக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு சாதகமானவராக இருக்க வேண்டும் என்றால் அத்தகைய 2 சாட்சிகளை ஒப்புக்கொள்ளப்படும். அத்தகைய 2 சாட்சிகளை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். எனவே அதை கொண்டு நாம் அனைவரும் நோன்பு பிடிக்க வேண்டும். ஒரு கால் அந்த பிறையை பார்த்த அந்த நபருடைய சொல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர் சொல்ற சாட்சி அந்த அளவுக்கு உகந்ததில்லை, அவர் சொல்றத நம்புற மாதிரி நமக்கு தெரியல அப்படின்னா, அந்த நபருடைய கூற்றை கொண்டு நாம நோன்பு வைக்க கூடாது. ஆனா அந்த பார்த்த நபர் உறுதியா நம்புறாரு, நான் பார்த்தேன், நான் பிறைய பார்த்தேன், நான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவர் உறுதியாக நம்புகிறார் என்றால் அவர் நோன்பு வைக்கணும். அவர் என்ன செய்யணும்? அவருக்கு ரமலான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவர் என்ன செஞ்சிடணும்? நோன்பு ஆரம்பிச்சிடணும். ஆனா நமக்கு அந்த நோன்பு என்பது கிடையாது. ஆக இவ்வாறான சில சட்டங்களை நாம் தெரிந்து இந்த ரமலானை நாம் அடைய வேண்டும். குறிப்பாக இந்த பிறையினுடைய விஷயத்தில் மிக கவனமாக நாம் கையாள வேண்டும். வல்ல இறைவன் இஸ்லாமிய சட்டத்தை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.